இன்னைக்கு நம்ம கிச்சன்ல லாவா கேக் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய லாவா கேக் இது. பனியாரக்கல் வச்சு லாவா கேக் பண்ண போறோம். மூணே பொருள் தான் இதுக்கு தேவை. எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சாக்லேட் கிரீம் பிஸ்கட் எடுத்திருக்கேன். ஒரு 18 பிஸ்கட் இருக்கு. அது வந்து 2 பாக்கெட் பிஸ்கட், ஒரு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 லிட்டர் பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மூணே பொருள் தான் தேவை. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து கிரீம் பிஸ்கட் தான். நீங்கள் எந்த சாக்லேட் பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் போடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எந்த பிஸ்கட் வேணாலும் இதில் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்லாம் உடைச்சி போட்டிருக்கேன். இதில் நம்ம இந்த பால் இருக்கு இல்லையா, பாலை ஊற்றி நல்லா ஓரளவுக்கு நல்ல மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இட்லி மாவு பதம் இருக்கு இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பால் வந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாலாம் அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சாதான் சீக்கிரமாக ரெடி ஆகும். பாருங்கள், எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம பனியாரக்கல்ல ஊற்றிக்கலாம். அதே போல் டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். பனியாரக்கல்ல எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா பட்டர் கூட தடவிக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அது தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் தடவியாச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக இதில் ஊற்றிக்கணும். கரெக்டாக ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அந்த பாதி குழி வர வரைக்கும் ஊற்றினா போதும். அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். அதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம் மறுபடியும். எல்லா குழிலையும் ஊற்றினதுக்கப்புறமா உள்ளே ஒரு சின்ன சாக்லேட் துண்டை உள்ளே வச்சிடலாம். இதை விட சின்னதாக கூட வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இல்லைன்னா இந்த சாக்லேட் நல்லா கரைய வச்சு உருண்டையாக பிடிச்சி கூட வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த சாக்லேட்டை மூடுற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். இப்போ சாக்லேட்டை வச்சு இது போல் எல்லா குழிலையும் மேலே ஊற்றிட்டிங்கன்னா அந்த சாக்லேட் உள்ளே இருக்கிறது தெரியாது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பனியாரக்கல் அடுப்பில் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெளியில் ஏர் வராத அளவுக்கு மூடி வச்சாச்சு. இப்போது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இந்த அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். அப்போ அது கரெக்டாக வேகும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சோன்னா சரியாக போயிடும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம். எடுத்தாச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். மொத்தம் 7 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் திருப்பி போடுறதுக்கு 5 நிமிஷம், அந்த திருப்பி போட்டதுக்கப்புறம் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம், அவ்வளவுதான் டைம், மொத்த டைம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இறக்கிடலாம். கொஞ்சம் சூடு வெதுப்பாக ஆறினதுக்கப்புறமா கையிலேயே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வரும். சூப்பராக லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக லாவா கேக் பனியாரக்கல்ல ரெடி ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இது போல் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். வெளியிலலாம் நல்லா வெந்து உள்ளே வந்து சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மூணே பொருள் தான் தேவை. பால், பிஸ்கெட், அப்புறம் சாக்லேட். இது மட்டும்தான் தேவை. ரொம்ப சிம்பிள். மொத்தத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. ஒரு 8 நிமிஷம் பக்கம்தான் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.